நெனச்சு பாருங்க. நீங்க நார்மலா ஒரு சின்ன கடைய வச்சு, அந்த கடை தான் வாழ்க்கை அப்டின்ற மாரி வாழ்ந்துட்டு இருக்கீங்க. அப்போ ஒரு நாள் ஒரு கேங்ஸ்டர் உங்க கடைக்குள்ள நுழையிறான். நுழைஞ்ச பிறகு அவன் சுடப்பட்ட நிலையில கிடக்கான். இதுக்கப்புறம் உங்களுக்கு எப்டி இருக்கும்? அப்டி ஒரு கதை தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். அதாவது நம்ம படத்துடைய ஹீரோ ஒரு வயசான நபர், ஒரு டெய்லர்ன்னு சொல்லலாம். அதாவது பெரிய பெரிய ஆட்களுக்கு கோட் ஷூட்லாம் தச்சு குடுப்பாரு. அப்படிப்பட்ட ஆளுடைய ஒரு கடைக்குள்ள 2 கேங்ஸ்டர் வந்து நுழையிறாங்க. அப்டி அவங்க 2 பேருமே மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிட்டதுல ஒருத்தன் செத்து போயிடுறான். இதுக்கப்புறம் நம்ம ஹீரோவே எதிர்பார்க்காம நடந்த அடுத்தடுத்த சம்பவங்கள் தான் இந்த படத்தோட கதையே. இந்த படத்துல அடுத்தடுத்து பல ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வச்சு நம்மள இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போயிட்டே இருப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு வேற லெவல் படம்னே சொல்லலாம். இந்த படத்தோட பேரு தி அவுட்ஃபிட். இந்த படத்தோட முழு கதையை இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கெல்லாம் முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க இப்போ கதைக்குள்ள போலாம். படத்துடைய ஓப்பனிங் ஷாட்ல ஒரு வயசான நபர் ஒரு கடைக்குள்ள நுழையிற மாதிரி காட்டுறாங்க. இது நடக்கிற இடம் பார்த்தீங்கன்னா சிகாகோ. அதுவும் 1956 பீரியட்ல நடக்குது. இந்த வயசான நபர் தான் நம்ம ஹீரோங்க. இவரோட பேர் வந்து லியோனார்டோ பெர்லிங். இவரோட பேரை தான் இந்த கடைக்குமே வச்சிருக்காரு. இது எப்படிப்பட்ட கடைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டெய்லரிங் ஷாப்பு. இவரை சாதாரணமாக நம்ம டெய்லர்னு கூப்பிடக்கூடாது, கட்டர்னு கூப்பிட்டா தான் இவருக்கு பிடிக்கும். ஏன்னா சாதாரணமாக ஒரு ஊசி நூல் இருந்தாலே அதை வச்சு பண்ணுறவங்கள டெய்லர்னு சொல்லிடுவோம். ஆனால் கட்டர் அப்படின்றவங்க ரொம்பவே கஷ்டமான ஜாபு. அதை பர்ஃபெக்டாக பண்ணால் மட்டும்தான் அப்படி நம்ம கூப்பிடுவோம். அதனால அவரை கட்டர்னு கூப்பிடுறது தான் அவருக்கு பிடிக்கும்னு சொல்லுவாரு. அவர் பண்ற வேலையை ரொம்பவே நேசிச்சு ரொம்பவே பெர்ஃபெக்டா இருக்கணும்னு சொல்லி பண்ணி கொடுக்குற ஆளுங்க. இவரோட கடையிலே இவருக்கு அசிஸ்டண்டா ஒரு பொண்ணுமே வேலை பார்க்குறா. இவளோட பேரு மேபிள். நம்ம பெர்லிங் இங்க சிகாகோக்கு வந்த புதுசுல ஒரு பெரிய கேங்ஸ்டரை சந்திச்சிருப்பாரு. அவரோட பேர் தான் ராய். அவருக்கும் இவருக்கும் நடுவுல ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கு. அதனால தான் அவருடைய ஒரு மெசேஜ், சீக்ரெட் லெட்டர்ஸ், மெசேஜ் எல்லாம் வர வேண்டிய இடமா இந்த இடத்த யூஸ் பண்ணிட்டு இருப்பாரு. அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ராய்க்கு வர வேண்டிய லெட்டர்ஸ், வெப்பன்ஸ்ன்னு சொல்லி மற்றவங்க வேற கேங்ல இருக்கவங்க இங்க வந்து போட்டு போவாங்க. அதை வந்து நம்ம ராயோட பையனான ரிச்சியும் அவனோட ஃப்ரெண்டு பிரான்சிஸ், இவங்க 2 பேருமே வந்து கலெக்ட் பண்ணிட்டு போய் ராய் கிட்ட கொடுப்பாங்க. இதுதான் வழக்கமா நடந்துட்டு இருக்க ஒரு விஷயம். ஆனா அதுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ பெர்லிங் அவருடைய வேலையை அவர் பாட்டுக்கு பண்ணிட்டு இருப்பாரு. இது எதுவுமே கண்டுக்காம. அப்படி ஒரு நாள் அந்த இடத்துக்கு ஒரு சீக்ரெட்டான லெட்டர் வருது. இதை படிக்கிறதுக்காக ரிச்சியும் பிரான்சிஸும் நம்ம ஹீரோ பெர்லிங்க வெளியே போக சொல்லிட்டு கதவு பூட்டிக்கிறாங்க. அப்போதான் அவரு மேபிளுக்கு ஒரு கிஃப்ட் வந்திருக்கதை பாக்குறாரு. அதாவது தினைக்குமே இல்ல, வாரத்துக்கு ஒரு வாட்டி அவளுக்கு ஒரு கிஃப்ட் வரும் போல. அவளுமே அதை சந்தோஷத்தோட எடுத்து பாப்பா. ஆனா யார் அனுப்புறா அப்படின்றது இவருக்கு தெரியாது. இவர் அங்க உட்காந்துட்டு, இன்னும் நீ ஏன் இந்த மாதிரி சின்ன புள்ளத்தனமாவே இருக்க, என்ன மாதிரி நீ ஒரு பெரிய பெரிய கடையை நடத்தணும் அப்படின்றதான் என்னோட ஆசை அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதுக்காக வந்துட்டு, எனக்கு ஒன்றும் உங்களை மாதிரி ஆகணும்னு ஆசை கிடையாது, எனக்கு இந்த சிகாகோவை விட்டு வெளியே போகணும், அதான் என்னுடைய விருப்பம். உங்களை மாதிரி என்ன ஆக சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கா. அப்போ உள்ள இருக்கிற பிரான்சிஸும் ரிச்சியும் வெளியே வரானுங்க. வந்துட்டு அவங்க கடையை விட்டு கிளம்பும் போது நம்ம ரிச்சியும் மேபிளும் கண்ணாலே பேசிக்கிறாங்க. அவங்க 2 பேருக்கு இடையில லவ் ஓடிட்டு இருக்கு போல. அதை நமக்கு காட்டுறாங்க. ஆனா இன்னுமே நம்ம பெர்லிங்க்கு தெரியாது. அன்னைக்கு நைட்டுமே ஆயிடுது. அந்த கடையில வேலையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம மேபிள் வெளியே போயிடுறா. ஆனா நம்ம பெர்லிங் மட்டும் அங்க லேட் நைட் ஆனாலுமே அவர் வேலையை பண்ணிட்டு அங்கேயே இருக்காரு. அதுக்கப்புறம் அசந்து தூங்கிடலாம்னு சொல்லி தூங்கிட்டாரு. அந்த நேரம் யாரோ ஒரு கடைக்குள்ள வர்ற மாதிரி சத்தம் கேக்குது. முழிச்சுக்கிறாரு. யாருன்னு பார்த்தா நம்ம டானோட பையன் ரிச்சி இருக்கான்ல, அவனும் மேபிளும் தான். 2 பேருமே வராங்க. இப்போ இவர் கன்ஃபார்ம் பண்ணிடுறாரு இவங்க 2 பேருக்கு இடையில ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குன்றத. அவர் எதுவுமே காட்டிக்காம உள்ள இருந்து இவங்க என்ன பேசுறாங்க அப்படிங்கறத கேட்டுக்கிட்டு இருக்காரு. அப்போ நம்ம மேபிள் ரிச்சி கிட்ட அவனோட அப்பாவை பத்தி எல்லாம் கேட்க ஆரம்பிக்கிறா. அவனுக்கும் அவங்க அப்பாவுக்கு இடையில இருக்கிற அந்த மனஸ்தாபங்களை சொல்லிட்டு இருக்கான். அதாவது அவங்க அப்பா தத்தெடுத்து ஒரு பையனை வளர்த்துட்டு இருப்பாரு. அவன் தான் நம்ம பிரான்சிஸ். பிரான்சிஸ் மேலேயே அவருக்கு ரொம்பவே பாசம் இருக்கு, ஏன் மேல இல்லை அப்படின்லாம் பேசிட்டு இருக்கான். அந்த நேரம் உள்ள இருந்து இவர் கேட்டுட்டு இருந்தார்ல, அப்போ ஒரு கையில இருக்கிற ஒரு சின்ன பொருள் கீழே விழுந்து சத்தம் கேட்குது. அதை பார்த்துட்டு இவங்க 2 பேரும் யாரோ இருக்காங்கன்னு சொல்லி கதவை திறந்து பார்த்தா நம்ம ஹீரோ அங்க தூங்குற மாதிரி ஒரு ஆக்ட் பண்ணிட்டு இருக்காரு. சரி, அவர் தூங்கிட்டாரு போல, அமைதியா கதவை பூட்டிட்டு நம்ம வெளியே போயிடலான்னு சொல்லி மேபிளும் ரிச்சியும் வெளியே வந்துடுறாங்க. இப்படியே இவங்க 2 பேருக்கு இடையில லவ் கொஞ்ச நாளா ஓடிட்டு இருக்கு. அப்போ அதே மாதிரியே லேட் நைட்ல நம்ம ஹீரோ அங்க உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்காரு. அந்த நேரம் கடைக்குள்ள யாரோ வராங்க. யாருன்னு பார்த்தா நம்ம பிரான்சிஸும் ரிச்சியும் தான். ஆனா ரிச்சிக்கு அவன் வயித்துல குண்டடிப்பட்டிருக்கு. இப்போ அங்க உள்ள வந்துட்டு நம்ம ஹீரோவோட அந்த டேபிள்ல ரிச்சியை படுக்க வைக்கிறான். இவனுக்கு நீ தான் ட்ரீட்மெண்ட் பார்க்கணும், அவன் குண்டடிப்பட்ட இடத்த நீ தான் ஸ்டிச்சஸ் போடணும் அப்படின்ற மாதிரி சொல்றான். அதுக்கு நம்ம ஹீரோ என்னால இந்த வேலையெல்லாம் பார்க்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆனா அவன் கண்ணை வச்சு மிரட்டி நீ பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒத்துக்க வச்சிடறான். சரி ஓகே, வேற வழி இல்லைன்னு சொல்லி நம்ம பெர்லிங்கும் தைக்கிறதுக்கு வச்சிருந்த அந்த ஊசி நூலை வச்சு அவன்
வயித்துல இருக்க அந்த காயத்துக்கு ஸ்டிச்சஸ் போடுறாரு. அப்போ நம்ம ரிச்சி மயக்கம் போட்டு அந்த இடத்துல தூங்கிடுறான். இப்போ கொஞ்ச நேரம் அப்படியே இருக்க, அப்போ நம்ம பிரான்சிஸ் நான் வெளியே ஒரு வேலையா போறேன், நீ இங்க இவனை பாத்துக்கோ அப்படின்னு மாதிரி சொல்றாரு. அதை கேட்ட நம்ம ஹீரோவும் இங்க பாருங்க, என்ன உங்களோட வேலையில சேர்க்காதீங்க, இப்போ உங்களை தேடி வேற யாராவது வந்தாங்க அப்படின்னா என்னால அவங்கள சமாளிக்க முடியாது அப்படின்னு மாதிரி சொல்றாரு. ஆனா அது கேட்ட பிரான்சிஸ், இப்போ நீ எங்க ஃபேமிலியில ஒருத்தன் ஆயிட்ட, ஸோ இதுக்கு மேல இனிமே யோசிக்க கூடாது, நீ எங்கள்ல ஒருத்தன் அப்படின்னு மாதிரி சொல்லி அவன் கையில ஒரு பிரீஃப் கேஸ் இருக்கும், அதை அந்த டேபிள்ல வச்சுட்டு இந்த பிரீஃப் கேஸ்க்குள்ள இருக்கிற ஒரு கேசட் எடுக்கிறான். ஸோ அந்த கேசட்ல இவங்க கேங்ல பேசினதை யாரோ ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அந்த உளவாளி யாரு அப்படின்ற சீக்ரெட் இந்த கேசட்டை ப்ளே பண்ணாதான் நமக்கு தெரியும். ஸோ அதுக்கான மிஷினை நான் தேடி தான் வெளியே போறேன். ஸோ நீ இந்த பிரீஃப் கேஸை யாரும் எடுக்காம சேஃபா பாத்துக்கோ அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவன் பாட்டு கிளம்பிடுறான். இப்போதான் நம்ம பெர்லிங்கோட ரியல் ஃபேஸை காட்டுற மாதிரி அவர் அப்படியே ஸ்மோக் பண்ணுவாரு பாருங்க. அப்புறம் அந்த பிரீஃப் கேஸையும் திறந்து பார்ப்பாரு. அப்படியே கட் பண்ணா அவர் உட்காந்து ஒரு கோட் சூட்டை ஸ்டிச் பண்ணிட்டு இருப்பாரு. இந்த நேரம் உள்ள படுத்திருந்த அண்ணன் நம்ம ரிச்சி அவன் மயக்கத்துல இருந்து எழுந்து இந்த பக்கமா வரான். இவனை பார்த்த நம்ம பெர்லிங்கு, என்னப்பா உனக்கு உடம்பு எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. என்ன பார்த்தா எப்படி தெரியுது, ஒரு குண்டடி பட்டிருக்கேன், என்ன போய் உடம்பு நல்லா இருக்கான்னு கேட்குறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து உட்காரான். சரி ஓகே, நான் தண்ணி குடின்னு தண்ணிலாம் கொடுத்துட்டு இப்போ அவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போதான் நம்ம ஹீரோ பெர்லிங் இருக்கார்ல, அவர் வந்து பிரான்சிஸ் சொல்லிட்டு போன விஷயத்த சொல்கிறாரு. அதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்லுங்க நான் கேட்குறேன் அப்படிமா சொல்கிறான். அப்போது அவர் சொல்கிறாரு, பாருங்க உங்களோட உளவாளி யாருன்றது தானே நீங்கள் தேடிட்டு இருக்கீங்க, அது வேற யாரும் இல்லை, நான் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதை கேட்ட நம்ம ரிச்சிக்குவே ஷாக் ஆயிடுது. ஒரு நிமிஷம் 2 பேருமே சைலண்டா மாத்தி மாத்தி பார்த்துக்கிட்டு இருக்க. உடனே ரிச்சி வந்து சிரிக்க ஆரம்பிச்சிடறான். அதுக்கேற்ற மாதிரி நம்ம பெர்லிங்கும் சிரிக்கிறாரு. ஸோ அப்புறம் தான் அவரு நான் ஜோக் தான் பண்ணேன் அப்படின்னு மாதிரி சொல்றாரு. அதை நான் தான் நம்பிட்டேன்னு நினைச்சிங்களா அப்படின்னு மாதிரி அவனும் காமெடி பண்ணி சிரிச்சிட்டு இருக்கான். அப்புறம் தான் ஒரு விஷயம் சொல்றாரு, பிரான்சிஸ் இந்த டேப்பு மேலேயே கண்ணா இருக்கான், அதை வெளியே கொண்டு போவேனான்னு நினைக்கிறான், ஒருவேளை பிரான்சிஸே உங்களுக்கு எதிராக இருப்பானோ அப்படின்ற மாதிரிலாம் பேசி ஏற்றி விட்டுறாரு. இதை கேட்ட நம்ம ரிச்சிக்கும் இதுதான் சாக்கு, ஆல்ரெடி அவன் பிரான்சிஸ் மேலே கோவத்தில் தான் இருந்திருப்பான். ஸோ இப்போ அவன் பிரான்சிஸை சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டான். இப்படி உட்காந்துருக்கும் போது கொஞ்ச நேரத்திலேயே பெல் சத்தம் கேட்குது. யாருன்னு பார்த்தா அவன் பிரான்சிஸாக தான் இருக்கும். ஸோ நீ போய் டோரை ஓப்பன் பண்ணு அப்படின்ற மாதிரி ரிச்சி வந்து நம்ம பெர்லிங்கை பார்த்து சொல்கிறான். சரின்ட்டு பெர்லிங்கும் கதை ஓப்பன் பண்ணா நம்ம பிரான்சிஸ் தான் வந்திருக்கான். ஸோ அங்கே எப்படி நம்ம ரிச்சி கிட்ட பற்ற வச்சாரோ அதே மாதிரியே இங்கே நம்ம பிரான்சிஸ் கிட்ட ரிச்சியை பற்றி சொல்கிறாரு. நான் ரிச்சி கிட்ட அந்த விஷயத்தெல்லாம் சொன்னேன், ப்ரீஃப் கேஸை எடுக்க வேணான்னு சொன்னேன், ஆனால் அவன் அதை எடுத்து நோண்டிட்டு இருக்கான் அப்படின்னு மாதிரி சொல்லி பற்ற வச்சிடுறாரு. அவனும் உள்ளே போயிட்டு அவன்கிட்ட இந்த மாதிரி கோபமாக நடந்துக்கிறான். அந்த கேசட்டை ப்ளே பண்ணுறதுக்கான மெஷின் எனக்கு கிடச்சிருச்சு, அது கூட நான் போய் ப்ளே பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கு ரிச்சி வந்து எதுக்கு அவசரம், நீ ஏன் அவசரப்படுற, நம்ம அப்பா இங்கே வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம், அவர் வந்த பிறகு நம்ம எல்லாரும் சேர்ந்தே அந்த டேப்பில் என்ன இருக்குன்றதை கேட்போம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஆனால் அவன் அவசரப்படுறான். ஸோ இவனுக்கு அவன் மேலே சந்தேகம், அவனுக்கு இவன் மேலே சந்தேகம். ஆனால் இதுக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சைடில் அப்படியே பின்னாடி போய் ஒதுங்கி நின்றுக்கிறாரு. அப்போ வேற நம்ம ரிச்சி கன் எடுத்துட்டு பிரான்சிஸ் மேலே பாயிண்ட் பண்ணி நின்றுட்டு இருக்கான். இந்த நேரம் நம்ம ஹீரோ பின்னாடி போனார்ல, ஸோ அவரு தெரியாமல் ஒரு பொருளை காலை வச்சு தட்டி விட்டுறாரு. அதில் ஏற்பட்ட சத்தத்தினால நம்ம ரிச்சி கவனம் சிதறிடுறான். அந்த நேரம் அவனுக்கு முன்னாடி இந்த பிரான்சிஸ் அவன் கோட்டில் இருந்த கன் எடுத்து டக்குன்னு ரிச்சியோட கழுத்திலே ஷூட் பண்ணிடுறான். அவனும் அந்த இடத்துல செத்து போயிடுறாங்க. சரி இங்கேருந்து தப்பிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி பிரான்சிஸ் நினைக்கும் போது தான் அங்கே பெல் சத்தம் கேட்குது. யாருன்னு பார்த்தா இவங்க அப்பா டான் இருக்கார்ல, ராய். ஸோ அவர் தான் இங்கே வந்திருக்காரு. சரி நீங்கள் போய் ஓப்பன் பண்ணுங்க, நான் அதுக்குள்ளே இங்கே இருக்கிற ரத்தத்தையும் இந்த பாடியும் கிளியர் பண்ணி வச்சிடுறேன் அப்படின்னு மாதிரி பிரான்சிஸ் சொல்கிறான். அப்போது ஒரு பாக்ஸ் இருக்கும், அந்த பாக்ஸ்க்குள்ளே நம்ம ரிச்சியோட பாடியை போட்டுட்டு கீழே இருக்கிற அந்த பிளட் எல்லாத்தையுமே தொடச்சி எடுத்துடுறான். நம்ம டான் ராயுமே உள்ள வராரு. வந்து அவரு ஃபர்ஸ்ட் பிரான்சிஸ் கிட்ட நீ எப்படி இருக்க, உனக்கு எதுவும் ஆகலை அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு அவரோட பையனான ரிச்சி எங்க அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. அதுக்காக நான் உங்க கூட தானே இருப்பான்னு நினைச்சேன் அப்படின்ற மாதிரி மாத்தி விட்டுறான். என்னன்னு பார்த்தா நம்ம ரிச்சிக்கு இங்கே சரியாயிடுச்சு, ஆனா அதுக்கு பிறகு அவன் உங்களை தேடி தான் போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி போயிட்டான், என்ன இங்கே இருக்க சொன்னா, அதனாலதான் நான் வேற வழி இல்லாம அவனை விட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். இதை கேட்ட அவங்க அப்பா டானுக்குமே ரொம்பவே கோவமாயிடுது. உன்னை யார் அவனை தனியா விட சொன்னது, வெளியே நமக்கு எதிரிங்க நிறைய பேர் இருக்காங்க, யாரு வேணா அவனை தாக்கலாம் அப்படின்னு மாதிரி சொல்றாரு. சரி ஓகே, அவன் எப்படி இருந்தாலுமே இங்கே தான் நம்மளை தேடி வரணும், நம்ம இங்கே வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேயே உட்காந்துடுறாரு. நம்ம பிரான்சிஸ்க்கும் பொறுமை தாங்க முடியாம நம்ம வேணா போய் வெளியே போய் நம்ம சன்னை தேடலாம்ல அப்படின்னு மாதிரி சொல்றான். அதுக்கு அவரு அது நல்ல ஐடியாவா தான் இருக்கு, ஆனா நீ மட்டும் போய் தேடுறதான் பெட்ரு அப்படின்னு மாதிரி சொல்றாரு. அது கேட்டோடனே அவனுக்கு ஏன் நான் மட்டும் போனோம், நீங்களும் வாங்க அப்படின்னு மாதிரி சொல்றான். இல்ல அவன் இங்க திரும்பி வந்தானா அவனை பாத்துக்கிறதுக்கு ஆள் வேணும், ஸோ நான் இங்க இருக்கேன், நீ போய் தேடிட்டு வா அப்படின்னு மாதிரி சொல்லி நம்ம பிரான்சிஸை மட்டும் அனுப்பி விட்டுறாரு. இந்த நேரம் நம்ம பெர்லிங்கு இவனுங்க இன்னும் போக மாட்டானுங்க போல அப்படின்ட்டு அவருடைய வேலையை எடுத்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ அந்த டானு அந்த கடையை சுற்றி பார்க்கலான்னு சொல்லி அவர் பார்த்துட்டு இருக்காரு. அப்போ டேபிளில் நம்ம ஹீரோவோட சிசர் இருக்கும். ஸோ அதில் கையை வைக்க நம்ம ஹீரோவுக்கு கோவமாயிடுது. அவரை பார்த்துட்டு பொறுமையா இது என்னுடைய ஒரே சொத்து, ஸோ இதில் யார் கை வச்சாலும் எனக்கு டக்குன்னு கோவம் வந்துடும், அதனால தான் நான் அப்படி பண்ணிட்டேன், மன்னிச்சிருங்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இதை தொட்டு பாருங்க அப்படின்னு மாதிரி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அவருமே இவரோட ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கிறாரு. அப்புறம் அவர்கிட்ட இருக்கிற கன்னை எடுத்து வச்சு உங்களுக்கு எப்படி அந்த சிசர் ஃபீலிங்கோ அதே மாதிரி எனக்கு இந்த கன் ஃபீலிங்கு, ஸோ இதுதான் என்னுடைய வெப்பன்,
வெப்பன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அவரு அதை பார்த்துட்டு இது நமக்கு வேணாம் அப்படின்ற மாதிரி அவர்கிட்டே திரும்ப கொடுத்துட்றாரு. அப்போதான் அந்த டான் இவர்கிட்ட ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அவர் எப்படி இவ்வளோ பெரிய ஆளானாரு, அந்த அவருக்கு உதவுற அந்த அவுட்ஃபிட் அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பு இருக்கு. அந்த அமைப்பில் இருக்கிறவங்க சீக்ரெட்டான எல்லா விஷயத்தையுமே கண்டுபிடிச்சிருவாங்க. அப்படி கண்டுபிடிச்சி தான் நமக்கு ஒரு சீக்ரெட்டான மெசேஜுமே வந்தது. அந்த மெசேஜை ப்ளே பண்ணுறதுக்காக தான் அந்த ப்ரீஃப் கேஸையும் இவனுங்க எடுத்துகிட்டு வர வச்சானுங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் இப்படி ஒரு சம்பவம் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்காரு. சரி இதெல்லாம் எதுக்கு நான் சொல்கிறேன் தானே கேட்குறேன், என் பையனுக்கு உண்மையிலே என்னாச்சு, நீ உண்மையை சொல்லு அப்படின்ற மாதிரி அப்படியே சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அவரும் பிரான்சிஸ் 2 பேருமே வந்தாங்க. அதுக்கப்புறமா உங்கள் பையன் சரியான பிறகு அவராகவே தான் வெளியே போகிறேன்னு சொல்லி போனார். நாங்கள் தடுத்து பார்த்தோம், ஆனால் எங்களால் முடியலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு அந்த டானு அப்படி பார்த்தா அவனோட கோட் ஏன் உங்கள் கடையில் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோவுக்கு ஷாக்கு. இந்த டிசம்பர் மந்தில் யாராலையுமே கோட்டு போடாமல் வெளியே போக முடியாது, அவ்வளோ குளிராக இருக்கும். அப்படிப்பட்ட டைமில் என் பையன் கோட்டு போடாமல் வெளியே போயிருக்கான்னு நீங்கள் சொல்கிறீங்க, அதை நான் நம்பணுமா அப்படின்னு மாதிரி அந்த டான் கேட்க, அதுக்கு நம்ம ஹீரோ இல்லை அவர் ஒரு பதட்டத்தில் இருந்தார், அந்த வேகத்தில் அதை மறந்துட்டு போயிட்டாரு அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் தான் ஒரு விஷயம், சரி இதுக்கு மேலே சொன்னால் சமாளிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நான் உண்மையை சொல்கிறேன், அதாவது பிரான்சிஸ் ஷூட் பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்போ டக்குன்னு பெல் அடிக்குது. யாருன்னு பார்த்தா நம்ம பிரான்சிஸ் மேபில் கன் பாயிண்டில் வச்சுட்டு உள்ளே கூப்பிட்டு வரான். அந்த பொண்ணை பார்த்துட்டு இவளை ஏன் நீ தேவையில்லாமல் கூப்பிட்டு வர, இவ யார் அப்படின்ற மாதிரி இந்த டான் கேட்க, அதுக்கு பிரான்சிஸ் இவ தான் நம்ம ரிச்சியோட கேர்ள் ஃப்ரெண்டு, ஸோ இவ நம்மளோட உளவாளியாக இருக்கலாம்ல, நம்ம ரிச்சி கூட பழகி போலீஸ்கிட்ட எல்லா தகவலையும் சொல்லிக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு மாதிரி பிரான்சிஸ் கூப்பிட்டு வரான். ஆனால் அதே நேரம் டானுக்கு நம்ம ஹீரோ சொல்ல வந்த விஷயம் இன்னும் ஃபுல்லாக கேட்கல அப்படின்றதுனால அதை ஞாபகப்படுத்தி கேட்குறாரு. பிரான்சிஸ் ஷூட் பண்ணான்னு சொன்னீங்க, யாரை ஷூட் பண்ணா என்ன அப்படின்ற மாதிரி கேட்க, அப்போது பிரான்சிஸை பார்க்குறாரு பாருங்க. பிரான்சிஸும் நம்ம மேபிள் மேலே கன்று வச்சு நீ சொன்னா இவ்வளோ சுட்டுருவேன் அப்படின்ற மாதிரி கண்ணை காட்டுறான். இவரும் வேற வழி இல்லாமல் பிரான்சிஸ் அப்படின்றவன் உங்களோட எதிரிங்களை தான் ஷூட் பண்ணான், ஆனால் நம்ம ரிச்சியால் ஷூட் பண்ண முடியல, ரொம்பவே வீக்காக இருக்கான், அதனால தான் கன் ஷூட் வாங்கிட்டு இங்கே வந்துட்டான். ஸோ அந்த கோவம் தாங்க முடியாமல் தான் எதிரிங்களை ஒருத்தனாவது நான் ஷூட் பண்ண போகிறேன்னு சொல்லி கிளம்பி போனான். ஸோ இதை தான் நான் சொல்ல வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லி சமாளிச்சிடுறாரு. சரி ஓகே, அந்த பொண்ணை நீங்கள் அடித்து விசாரிங்க அப்படின்ற மாதிரி நம்ம டான் உத்தரவு கூட இவனுங்க அடித்து விசாரிக்கிறானுங்க. இதை பார்த்த நம்ம ஹீரோவால் தாங்கிக்க முடியல. அப்போதான் அவள் என்னோட பொண்ணு மாதிரி, நான் என் ஃபேமிலி ஆல்ரெடி இழந்திருக்கேன், என் பொண்ணையும் இழந்திருக்கேன், ஸோ இவளை பார்க்கும்போது என் பொண்ணு தான் ஞாபகம் வருவா, அவளை எதுவும் பண்ணாதீங்க, அவள் உண்மையானவ தான், எனக்கு ரொம்ப நாளாகவே அவளை தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்போது நம்ம டானுக்கும் கொஞ்சம் ஃபீலிங்ஸ் இருக்குங்க. ஸோ அவரும் கொஞ்சம் நேரம் ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு மாதிரி சொல்ல, அப்போது அவரோட ஃபோன் வந்து ரிங் ஆகுது. நம்ம டான் கிட்ட பெர்மிஷனை கேட்டு நம்ம ஹீரோ அந்த ஃபோனை எடுத்து பேசுகிறாரு. அந்த ஃபோனில் என்ன சொன்னாங்கன்னு தெரியல, அதை கட் பண்ணிட்டு வந்து நம்ம டான் கிட்ட இந்த மாதிரி உங்கள் பையன் தான் கால் பண்ணான், உங்கள் பையன் இந்த இடத்துல இருக்கானா, ஸோ இந்த அட்ரஸை நான் நோட் பண்ணியிருக்கேன், நீங்கள் உடனே இங்கே போங்க, அவனை போய் கூப்பிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி போக சொல்கிறாரு. அதுக்கு டானுமே அவருக்கு வேறு எந்த ஒரு வேலையுமே அவசரமாக படல, அவரோட பையனை பார்க்கணும் அப்படின்றதுக்காக போக ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் நம்ம பிரான்சிஸ் மட்டும் நான் இங்கே இருக்கேன், நீங்கள் மட்டும் போயிட்டு வாங்க, இந்த பெரியவர்கிட்ட நான் இருக்கேன், ஏதாவது பிரச்சனைனா எனக்கு கால் பண்ணுங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு மாதிரி சொல்கிறான். இவங்களும் வெளியே கிளம்பிடுறாங்க. இப்போது இங்கே இருக்கிறது இந்த 3 பேர் மட்டும்தான். இந்த 3 பேர்த்துல நம்ம ஹீரோவுக்கும் பிரான்சிஸ்க்கு மட்டும்தான் உண்மையிலேயே என்ன நடந்தது அப்படின்ற விஷயம் தெரியும். அப்போ பிரான்சிஸ் நம்ம ஹீரோவை பார்த்து, நான் உன்கிட்ட எவ்வளோ சொல்லியும் என்ன நீ மாட்டி விட பார்த்தல, இப்போ நீங்கள் 2 பேருமே காலிடா அப்படின்ற மாதிரி கன் எடுத்து நீட்டுறாரு. அப்போ நம்ம ஹீரோ கேஷுவலா, இங்கே பாரு நீங்களை சுட்டுட்டு அப்படின்னா உன்னை காப்பாற்ற முடியாது, இந்த பொண்ணு தான் உன்னை காப்பாற்ற போறா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதை கேட்ட இவனுக்கும் ஷாக்கு, எப்படி அவள் காப்பாற்றுவா அப்படின்ற மாதிரி கேட்டா, அப்போதான் ஒரு உண்மையை சொல்றாரு. மேபிள் இருக்கால, அவ தான் நீங்கள் தேடிட்டு இருக்க உளவாளி, எனக்கு நல்லாவே தெரியும், நான் அதை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இவளுக்கும் ஷாக்கு, நம்ம மேபிளுக்கும் ஷாக்கு, எப்படி அவர் கண்டுபிடிச்சாருன்னு சொல்லி. அப்போதான் ஒரு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. உனக்கு ஒவ்வொரு வாட்டி கிஃப்ட் வரும்போதும் நான் உன்னை நோட் பண்ணேன், அந்த கிஃப்ட்டுக்கு அடியில் நிறைய மெசேஜஸ் இருந்ததும் நான் நோட் பண்ணேன், நீ எதுக்காக சிக்காகோ விட்டு போகிற அப்படின்றது எனக்கு தெரிய வந்தது. ஸோ அதனால தான் உன்னை நான் கவனிக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் நீ எப்படி ரிச்சி கிட்ட பேசி அவங்க அப்பா பற்றின தகவல்லாம் வாங்கினேன், அது எல்லா விஷயத்தையுமே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அப்போ தான் நான் கன்ஃபார்மே பண்ணேன் அப்படின்னு மாதிரி சொல்கிறாரு. டானுக்கு அவரை உளவு பார்க்குறது யார் அப்படின்ற மெசேஜை அனுப்பியிருக்காரு. ஸோ இதனால நீ மாட்டிப்ப அப்படின்றதுக்காக போலீஸ்கிட்ட இந்த இன்ஃபர்மேஷனை நீ கொடுத்துருக்க, அதனால டானோட கேங்கும் அழிஞ்சிரும், அதே மாதிரி அவங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்க கேங்கும் அழிஞ்சிரும், இதான உன்னோட பிளான் அப்படின்னு மாதிரி நம்ம தலைவர் சொல்கிறாரு. அதை கேட்ட நம்ம மேபிளுக்கு ஷாக் ஆகிடுது, அப்படியே ஸ்டன் ஆகி நின்றுட்டு இருக்கா. அப்போ தான் நம்ம ஹீரோ இவங்க 2 பேருக்குமே ஒரு ஐடியா கொடுக்குறாரு. அதாவது மேபிள் நீயும் தப்பிக்கணும், அதே மாதிரி பிரான்சிஸும் தப்பிக்கணும் அப்படின்னா ஒரே வழி தான் இருக்குது. ஒன்று, நம்ம மேபிள் வந்து ஆப்போசிட் டீமுக்கு, ஆப்போசிட் கேங்குக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி டானு அந்த இடத்துக்கு போயிருக்காரு அந்த விஷயத்தையும் சொல்லு, அதே மாதிரி அவுட் போஸ்ட் கிட்டேருந்து வந்து அந்த டேப்புமே என்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அதை விலை பேசி வாங்க ட்ரை பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இப்படி நீ வாங்கின அப்படின்னா அவங்க அந்த டேப்பை நம்ம கிட்டேருந்து காசு கொடுத்து வாங்கிடுவாங்க, அதே மாதிரி அந்த டானையுமே போய் கொன்னுருவாங்க.
இருப்பாங்க. ஸோ இதுக்கப்புறம் டான் செத்துட்டாரு அப்படின்னா, அந்த இடத்துக்கு போறதுக்கான உரிமை நம்ம பிரான்சிஸ் கிட்ட மட்டும் தான் இருக்கு. ஸோ நீ அந்த கேங்கோட தலைவராயிரலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவ நம்ம பிரான்சிஸ் கிட்டயும் சொல்றாரு. நம்ம பிரான்சிஸ் ஃபர்ஸ்ட் யோசிச்சாலும் அதுக்கப்புறம் ஒத்துக்கிறான். இப்போ நம்ம மேபிளுமே அதே மாரி இவர் சொன்ன மாரியே ஆப்போசிட் டீமுக்கு கால் பண்ணி அந்த மெசேஜ் இன்ஃபர்மேஷனையும் பாஸ் பண்றான். கொஞ்ச நேரம் கழிச்சு இப்போ பெல் சத்தம் கேட்குது. அந்த ஆப்போசிட் டீமோட லீடர் தான் வந்துட்டாங்க போல. அப்போ நம்ம பிரான்சிஸ் ஒரு ஐடியா சொல்றான். நீங்க அவங்கள உள்ள கூட்டு வாங்க. நான் அந்த கபோர்டுக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சிட்டு இருக்கேன். ஸோ அவங்க உள்ள வந்த உடனே அவங்கள நான் ஷூட் பண்ணி காலி பண்ணிடுறேன். இப்போ இந்த ஊர்ல 2 கேங் கிடையாது, ஒரே கேங் தான் இருக்கும். அதுக்கு தலைவனாவே நான் இருப்பேன் அப்படின்ற மாரி சொல்லி ஒரு ஐடியாவ பண்றான். சரின்ட்டு நம்ம ஹீரோயின் அதான் மேபுலுமே போய் கதவ திறக்கிறான். அப்போ வந்து இவன் நம்மளையும் கொன்றுவான். ஸோ அதனால நம்ம பத்திரமா இருக்கணும் அப்படின்ற மாரி நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிட்டு கதவ திறக்கிறான். அங்க வெளிய இருந்து நம்ம ஆப்போசிட் டீமோடைய லீடரான ஒரு லேடி உள்ள வராங்க. அவங்க கூட 2 சேஃப்டி கார்டும் வந்துட்டாங்க. அந்த லேடியும் உள்ள வந்துட்டு அந்த கேசட் எங்க அப்படின்ற மாரி கேட்குறாங்க. அதுக்கு நம்ம மேபல் வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு பணத்த குடுங்க. நாங்க அதுக்கப்புறம் அந்த டேப்ப தரோம் அப்படின்ற மாரி சொல்ல, அவங்களுமே ஒரு பெட்டிய எடுத்து திறந்து வைக்கிறாங்க. அதுல பணம் இருக்கு. ஆனா நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா, எங்களோட பணத்த காட்டாம நீங்க இத எடுத்துட்டு போக முடியாது. ஃபர்ஸ்ட்டு பணத்த குடுங்க அப்படின்ற மாரி சொல்றாரு. இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. பணம் தான் இங்க இருக்கே அப்படின்ற மாரி யோசிக்கிறாங்க. அப்பதான் அவரு கையிலேயே செய்கை காட்டுறாரு. அதாவது பிரான்சிஸ் உள்ள இருக்கிற விஷயத்த இவங்களுக்கு போட்டு குடுத்துடுறாரு. உள்ள கன்னோட வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அவன நீங்க ஃபர்ஸ்ட்டு க்ளோஸ் பண்ணிருங்க அப்படின்ற விஷயத்த செய்கையிலேயே சொல்றாருங்க. இந்த விஷயம் தெரியாம நம்ம பிரான்சிஸ் வெளிய ஓடி வந்து அவர் ஷூட் பண்ணலான்னு வர 2 அடியாட்கள் பின்னாடி நின்னுட்டுருப்பாங்கல்ல, அவங்க கன்ன வச்சு இவன லாக் பண்ணிடுறாங்க. இவனுக்கு ஷாக்கு. என்னடா நம்மள எப்படிடா புடிச்சாங்க அப்படின்ற மாரி ஒரே குழப்பத்துல நின்னுட்டு இருக்கான். அப்போ சரி விடுங்க, நம்ம இப்போ காம்ப்ரமைஸ் ஆயிடலாம். நான் ஒரு டீல் சொல்றேன் அப்படின்ற மாரி பேசுறான். அந்த நேரம் நம்ம ஹீரோ யோசிக்காம அவன் கன்னுல புல்லட்டே கிடையாது. நான் அத சாயங்காலமே எடுத்து வச்சுட்டேன் அப்படின்ற மாரி சொல்றான் பாருங்க. அப்போ பின்னாடி இருக்க அந்த அடியாட்கள் இவன போட்டு தள்ளிடுறாங்க. என்னன்னு பார்த்தா அவன் கன்னுல புல்லட் இருந்திருக்கும். ஆனா அவன் கொஞ்ச நேரம் அப்படியே யோசிச்சு நிக்கிறதுக்காக அவன் கன்னுல புல்லட் இல்ல அப்படின்ற மாரி சொல்லியிருப்பாரு. இவனும் அதுக்கேத்த மாரி அந்த கன்ல புல்லட் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணுவான். அந்த நேரத்துல தான் பின்னாடி இருக்கிற அந்த அடியாட்கள் வந்து இவன போட்டு தள்ளியிருப்பாங்க. இப்போ ஒரு வழியா பிரான்சிஸோட கதை முடிஞ்சிருச்சு. ஸோ அந்த டேப்பையுமே அந்த லேடி கிட்ட குடுத்து இவங்க அனுப்பி வச்சுடுறாங்க. அந்த லேடியும் தேங்க் யூப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டான தேடி போயிடுறாங்க. ஸோ டான கொலை பண்ணலாம்னு சொல்லி. இப்போ இவங்க 2 பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்க, அப்போ நம்ம ஹீரோயின் அதான் மேபிள் சொல்றா, இந்த மாரி அவங்க கிட்ட டேப் இருக்கு. அந்த டேப்ல என்ன பத்தி விஷயம் தானே இருக்கு. ஸோ அவங்களுக்கு நான் தான் உளவாளின்னு தெரிஞ்சா என்னையும் வந்து கொன்றுவாங்கல்ல அப்படின்ற மாரி கேட்குறா. அதுக்கு நம்ம ஹீரோ அதுக்கு வாய்ப்பே கிடையாது. அவங்க கிட்ட இருக்குது ஃபேக்கான டேப்பு. உண்மையான டேப்ப நான் கோர்ட்ல வச்சு மறைச்சு வச்சிருக்கேன்னு சொல்லி எடுத்து காட்டுறாரு பாருங்க. இவளுக்கு ஒரே ஆச்சரியமா போயிடுச்சு. அப்போதான் அவளுக்கு ஒவ்வொரு விஷயமும் புரிய வருது. நீங்க சாதாரணமான ஆள் கிடையாது. சில மாசத்துக்கு முன்னாடில இருந்தே நீங்க இத பக்காவா பிளான் போட்டிருக்கீங்க அப்படின்ற விஷயம் இவளுக்கு தெரிய வருது. இங்க தான் இந்த படத்தோட மிகப்பெரிய ட்விஸ்டே இதுதாங்க. இது எல்லாத்துக்குமே நடக்க வேண்டிய காரணம். அதாவது இந்த அவுட் போஸ்ட் இந்த உளவாளி பத்தின டேப்புன்னு சொல்லி அவர் வச்சிருந்தார்ல, அந்த டேப்ப அனுப்புனதே இவர் தாங்க. அவுட் போஸ்ட்ன்னு சொல்லிட்டு இவரே ஒரு இத கிரியேட் பண்ணி அந்த டேப்ப வந்து அந்த பாக்ஸ்ல போட்டிருப்பாரு. அத தான் இவனுங்க எடுத்து உண்மையிலேயே அவுட் போஸ்ட் தான் அனுப்பியிருக்காங்கன்னு நினைச்சுக்கிட்டு அத தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சு போகும்போது தான் அந்த விஷயம் ஆப்போசிட் கேங்குக்கும் தெரிய வர அந்த 2 கேங்குக்கும் இடையில சண்டை வந்து நம்ம ரிச்சி உள்ள வந்திருப்பான். ஸோ இதுக்கப்புறம் தான் இவ்வளோ பெரிய சம்பவமும் நடந்திருக்கும். ஸோ இவர் நினைச்ச மாதிரி அந்த கேங்ஸை போட்டு தள்ளணும் அப்படின்னு தான் இவருடைய நோக்கமாக இருந்திருக்கும். அதை இவர் முடிச்சிட்டாரு. இந்த விஷயம் இவளுக்கு தெரிஞ்ச உடனே பக்காவா பிளான் போட்டிருக்கீங்கல்ல அப்படின்ற மாதிரி சொல்றா. ஆமா, உனக்கு கிடைச்ச இந்த கேஷ் எடுத்துட்டு நீ நினைச்ச மாதிரி சிக்காகோ விட்டு போயிடு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அவளும் ஏன் நீங்க என் கூட வரக்கூடாது, நீங்க தான் என்ன பொண்ணு மாதிரி இருக்கேன்னு சொன்னீங்கல்ல, என் கூடயே வாங்க நம்ம சந்தோஷமா வாழலாம் அப்படின்னு மாதிரி சொல்ல, இல்ல இல்ல நீ தனியா உன்னுடைய வாழ்க்கையை பார்க்கப்போ நான் என்னோட வாழ்க்கையை பார்த்துக்கிறேன் அப்படின்னு மாதிரி சொல்லி அவளை அனுப்பி விட்டுறாரு. இப்போ அவர் தச்சிட்டு இருந்தார் இல்லையா, அந்த கோட்டு வேற யாருக்கும் இல்லை, இவருக்கு தான். அந்த கோட்டை மாட்டிட்டு இங்க இருந்து கிளம்பலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஷாப்பை கொளுத்தி விட்டுறாருங்க. ஸோ ஃபயர் பண்ணி விட்டுட்டா அந்த பாடி அப்படியே அங்கேயே வந்து எரிஞ்சு போயிடும். ஸோ யாருக்கும் சந்தேகம் வராது அப்படின்றதுக்காக தீ பற்றி வச்சிடுறாரு. அந்த நேரம் நம்ம பிரான்சிஸ் இன்னும் சாகலை, அப்படி எந்திரிச்சு நிற்கிறான் பாருங்க. இவருக்கு ஒரு ஷாக் ஆயிடுச்சு. இவர் ஆச்சரியமா பார்க்க அப்போ அவன் கையில் இருக்க கன் எடுத்து ஷூட் பண்ணுறான். அந்த கன்னில் இருக்கிற புல்லட்டு நம்ம ஹீரோவோட கையில் பட்டனால அவர் கையில் அடிபட்டுருது. ஆனால் அதுக்கு மேலே அந்த கன்னில் புல்லட் இல்லை. சரின்ட்டு அவன் கையில் இருக்க கத்தி எடுத்துட்டு இவர் குத்த வரான். அப்போதான் நம்ம ஹீரோ ஒரு நிமிஷம் இரு, நான் சொல்கிறேன், நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அவருமே முன்னாடி காலத்தில் ஒரு கேங்ஸ்டர் ஒன்ன மாதிரி கேங்ஸ்டராக தான் இருந்தேன். ஆனால் என் ஃபேமிலிக்காக அதெல்லாம் வேணான்னு சொல்லி விட்டுட்டு போனேன். ஆனால் அப்பயுமே அவங்க என்ன விடலை. என் ஃபேமிலியை என் கண்ணு முன்னாடியே கொன்னாங்க. ஸோ அதனால தான் நான் இப்படி வேறு இடத்துக்கு போய் ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு மாதிரி சொல்கிறாரு. அப்படியே அவர் கையில் இருக்கிற டேட்டூஸை காட்டுறாரு பாருங்க. அப்போ தெரியுது இவர் எவ்வளோ பெரிய கேங்ஸ்டராக இருந்திருப்பாருன்னு சொல்லி. இப்படி சொல்லி அவனை திசை திருப்பிட்டு அவரோட கத்திரிக்கோலை வச்சு அவன் கழுத்தில் சொருவி அந்த இடத்துல சாகடிச்சிடுறாரு. இப்போ வேலையை முடிச்சாச்சு, சரி கிளம்பலான்னு சொல்லிட்டு அந்த கடையிலேருந்து அப்படியே வெளியே வராரு பாருங்க. பார்க்கறதுக்கு சிம்பிளான மனுஷனாக இருந்தாலும் தான் மூளையை வச்சு ஒரு கேங்கு பெரிய கேங்கையே முடிச்சு விட்டாருங்க.
அதாங்க. ஆள் எப்படி இருக்கோன்றதெல்லாம் முக்கியம் இல்ல. நம்ம அறிவ எப்படி யூஸ் பண்றோன்றது தான் முக்கியம். அவரு அந்த கடைய மூடிட்டு, எதுவுமே நடக்காத மாரி அங்கருந்து கெளம்பிர்றாரு. இந்த இடத்துல இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. இந்த படத்துல நெனச்சு பாருங்க, ஒரே ஒரு இடம் தான். அந்த இடத்துக்குள்ளேயே நடக்கிற ஒரு கதை. அப்படி இருந்துமே ரொம்பவே சுவாரஸ்யமா, பல ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ வச்சு ரொம்ப விறுவிறுப்பா கொண்டு போயிருப்பாங்க. ஸோ இந்த படம் எத்தன பேருக்கு புடிச்சிருந்தது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த படத்த தலைவர் 173 ஓட கதை அப்படின்லாம் சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னும் தெரியல. இதுல அவர் நடிச்சாருன்னா நல்லா இருக்குமா? இல்லையா? அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நான் உங்கள அடுத்து ஒரு இன்ட்ரஸ்டிங்கான மூவில வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென் சைனிங் ஆஃப்.